தேனி மாவட்டத்தில் 6வது நாளாக பெய்து வரும் கோடை மழையால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். விவரங்களை பதிவு செய்யலாம். மழை தொடர்பாக நிச்சயமாக பாலவேல், அதாவது அக்னி நட்சத்திரம் மற்றும் கோடை வெப்பத்தின் தாக்கத்தில் சிக்கி தவித்த தேனி மாவட்ட மக்களுக்கு வரப்பிரசாதமாக கடந்த 5 தினங்களாக தொடர்ச்சியாக கோடை மழையானது பெய்து பொதுமக்களை குளிர்வித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 6வது நாளாக இன்றும் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தற்போது சின்னமனூர், முத்துலாபுரம், அப்பிப்பட்டி மற்றும் ஓடைப்பட்டி, சீலையம்பட்டி, கோட்டூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மற்றும் கனமழை பெய்து வருகிறது. மலைப்பகுதியை ஒட்டியுள்ள இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் கொட்டி தீர்க்கிறது. இந்த கனமழை காரணமாக, கோடை மழையின் காரணமாக புவியின் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மட்டுமின்றி விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து 6வது நாளாக பொதுமக்களை குளிர்வித்து வரும் கோடை மழையால் அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். பாலவேல், நன்றி பழனிக்குமார் விரிவான விவரங்களுக்கு. இதேபோன்று சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. விவரங்களை பதிவு செய்யலாம். பலவில் சேலம் மாநகரை பொறுத்தவரையில் கடந்த 3 நாட்களாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக சதமடித்து வந்த வெயிலின் தாக்கமானது 109 டிகிரி வரை ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது. இது மட்டுமின்றி கடந்த சில நாட்களாக மாலை நேரங்கள், அதாவது நண்பகல் 2 மணி அளவில் தொடர்ச்சியாக 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று மற்றும் நேற்று முன்தினம் பெய்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த கோடை மழையானது தற்போது சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் மற்றும் வின்சென்ட், 4 ரோடு, 5 ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இது மட்டுமின்றி புறநகர் பகுதிகளான ஓமலூர், அயோத்தியப்பட்டினம், வாழப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மிதமான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாலவேல், நன்றி திருமலை, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.